Hi friends, 2018ல மொபைல் கம்பெனிகள் எல்லாமே இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி புதுசான இன்னோவேஷனோட புது மொபைலை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நிறைய வகையில நிறைய மொபைல் நிறைய கம்பெனில இருந்து லான்ச் ஆச்சு. அந்த வகையில புதுசா ட்ரை பண்ணி நம்மளோட கவனத்தை ஈர்த்த மொபைல்ஸ் என்னென்ன, அதுல அப்படி என்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போகோ F1 எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப புதுசா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல Snapdragon 845 ப்ராசஸர் கொடுத்தாங்க. ஆனா ரேட் ரொம்பவே கம்மியா பிரைஸ் பண்ணாங்க. 20,000 ரூபாய்க்கு ஒரு பிளாக்ஷிப் மொபைலை போகோ கொண்டு வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சாங்க. அதனால இது ஒரு பெரிய இன்னோவேஷனா கருதப்படுது. ஆசஸ் அவங்களோட ROG அப்படின்ற கேமிங் போனை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கேமிங் போன் மூலமா அவங்க புதுசா நிறையவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு தனி டாக் கொடுத்து அது மூலமா நீங்க உங்க மொபைலை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களால அந்த டாக் மூலமா நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹீட்டை இன்னமும் கம்மி பண்றதுக்காக தனியா ஒரு ஃபேனும் கொடுத்திருந்தாங்க. அது போல நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆசஸ் அவங்களோட ROG போன்ல. அந்த போன் கேமர்ஸ்க்காக ரொம்பவே சூப்பரா தனியா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு போனா இருந்தது. கண்டிப்பா போன வருஷத்தோட புது இன்னோவேஷனை கொண்டு வந்ததுல ஆசஸோட ROG போனுக்கு தனி பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஹானரோட Mate 20 Pro. கண்டிப்பா ஹானரோட Mate 20 Proவை சொல்லியே ஆகணும். ஏன்னா அதுல 4 கேமரா கொண்டு வந்தாங்க. 4 கேமரா கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதுல நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 கேமராலுமே ரொம்பவே ஹையான குவாலிட்டி கேமராவா கொடுத்திருந்தாங்க. அதுல ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நம்மளால உங்களோட மொபைல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மொபைல சார்ஜ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஃபியூச்சர் இல்ல அப்படின்னாலுமே புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஃபியூச்சரா புதுசான ஒரு புது ஃபியூச்சரா நம்மளால அந்த மொபைல பார்க்க முடிஞ்சது. விவோ அவங்களோட மொபைல்ல பாப்அப் கேமராவா கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் கேமராக்காகவே நாட்ச் வச்சிட்டு இருந்த நேரத்துல பாப்அப் கேமராவா கொண்டு வந்து நாட்சை முழுசாமே தூக்கலாம் அப்படின்ற மாதிரி புதுசான ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்து கண்டிப்பா எல்லாரையும் பார்க்க வச்சாங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஃபியூச்சரா இருந்ததோட எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஃபியூச்சராகவும் இருந்தது. ஓப்போ அவங்களோட Find X சீரிஸ்ல ரொம்பவே புதுசா ட்ரை பண்ணுவாங்க. அதனால இந்த டைம் ரொம்பவே புதுசா ட்ரை பண்ணாங்க. அதனோட பேக்கை ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேமராவே இல்லாம மொபைல் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலா பாப்பா பாரா மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பாப்பாவும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. பாப்பா பாரா அந்த பொசிஷன்ல தான் எல்லா கேமராவும் இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. அது மட்டும் இல்லாம அவங்க இதுல டெடிகேட்டடா ஒரு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஃபீச்சரா இருந்தது. எல்லாரோட கவனத்தை ஈர்த்த ஃபீச்சராகவும் இருந்தது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.